போற்றியோம் நமச்சிவாய. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 23ஆம் நாளான இன்று 8ஆம் வகுப்பு பயிலும் கவினேஷ் என்ற மாணவர் திருப்பள்ளி எழுச்சியின் 4வது பாடலுக்கும், இளம் இலக்கியவியல் 1ஆம் ஆண்டு பயிலும் அட்சயா என்ற மாணவி திருப்பாவையின் 24வது பாடலுக்கும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நமது தாய் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சௌ ஜெயலட்சுமி அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். வணக்கம். போற்றியோம் சிவாய சிவாய நமோம். திருப்பள்ளி எழுச்சி 3ஆம் பாட்டு பாடப் போகிறேன். பூவின பூங்குயில் கூவின கோழி திருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்தை புதுப்பதை இருந்தது விருப்போடு நமக்கு நற்செய்திகள் வானினை காட்டால் திருப்பரந்துரை உதய சிவபெருமானே பாவரும் அறிவுரையாய் எமிக்கெளியாய் எம்பெருமான பள்ளி எழுந்தருளாய. பொருள்: எவராலும் முழுமையாக அறிய முடியாத அரிய பெரிய பொருளாக இருப்பவனே, ஆனால் அடியர்களுக்கு மிக எளிமையான எம்பெருமானே எங்களுக்காக பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திரு பேரூராதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று 22ஆம் நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 22ஆம் பாடல் விண்ணப்பிக்கப்படுகிறது. மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடத்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்தறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பொருள்: மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனே, நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். நன்றி. போற்றியோம் நமச்சிவாய சிவாய நமோ. திருப்பள்ளி எழுச்சி 3, திருப்பாவை 23. திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர்களால் திருப்பெருந்துறையில் அருளப்பட்டது. பாடல்: கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருமப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நல்செறி கடல்தாள் இணை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கருத்து: பொழுது விடிந்து விட்டது. இதை உணர்த்தும் வகையில் குயில்கள் கூவுகின்றன, கோழிகள் கூவுகின்றன, மற்ற பறவை இனங்கள் ஒலித்துக்கொண்டே செல்கின்றன, வெண் சங்குகள் ஒலித்துக்கொண்டே இருக்கின்றன, நட்சத்திரங்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்கிறது. காரணம், அவை எல்லாமே ஒளி வீசத் தொடங்கிவிட்டது. சூரியனுடைய ஒளி வீசத் தொடங்கிவிட்டதால் பெரிய வெளிச்சம் பரவி கொண்டுள்ளது. தர்மத்தின் தலைவனை சந்திக்க வந்திருக்கிறோம் பக்தர்கள். எல்லாம் சிவனது கணுக்காலை குழந்தைகளைப் போல கட்டி கொண்டுள்ள வீர கழல்கள் இருக்கக்கூடிய கால்களால் காணும் பாக்கியம் எங்களுக்கு தருவாயா பொன்னிய பெரும் தலைவா. யாவும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளாய் இருப்பவனே, எமக்கு எளியவனாய் இருக்கக்கூடிய பரம்பொருளே, திருப்பெரும் துறையில் வசிக்கின்ற சிவனே, தேவர்களுக்கெல்லாம் நற்கதியை அளிக்கும் உனது கடல் பொறிந்த திருவடிகளை எமக்கு காட்டு. நீ உறக்கத்தை விட்டு எழுந்து வந்து அருள் புரிவாயாக என திருப்பள்ளி எழுச்சி 3ஆம் பாடல் கூறுகிறது. திருப்பாவை 23.
மாரி மலை முழஞ்சி மண்ணில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழந்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்து தரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரும் போலே நீ பூவைப்பு வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி போப்புடைய சீரிய சிங்கம் சனத்திலிருந்து யாம் வந்து காரியம் ஆராய்ந்து அருளோலோர் எம்பாவாய். மலையில் குகையில் தூங்கிக் கொண்டுள்ள சிங்கம் எழுந்து வந்து அதன் நெருப்பு போன்ற கண்களை திறந்து பிடரி மயிர் சிலிர்த்து பெருமையாக கர்ஜனையுடன் வருகிறது. அதுபோல காயம் போல் நிறத்தவனே கண்ணா நீ வீரம் நடை போட்டு வந்து உன்னுடைய சிம்கானத்தில் அமர்ந்து நாங்கள் என்ன நினைத்து வந்தோமோ என்று அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நியாயமாக எங்கள் கோரிக்கைத்தான் நாம் கேட்கிறோம். பெருமாளிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று உழைக்காமல் எப்போதும் நாங்கள் கேட்க மாட்டோம். நாம் உழைக்கும் உழைப்புக்கு ஏற்ற நல்ல நிலை ஆண்டவனே கொடுப்பார். ஆண்டாள் திருவடி சரணம். சர்வமும் சர்வம். போற்றியோம் நமச்சிவாய. என்று திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு விளக்கம் கூறிய கவினேஷ் என்ற மாணவரும் திருப்பாவை பாடலுக்கு விளக்கம் கூறிய அச்சயா என்ற மாணவியும் இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நமது தாய் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சௌ ஜெயலட்சுமி அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நம.